அவன் எப்படி தூக்கி போடுறான் பார்த்தியா? செக்இன் பேக்கெல்லாம். இப்போ லஞ்ச் ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ லஞ்சுக்கு போகிறோம். Is this Japanese food? Yes, Japanese. Oh, how to make this? ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெக்கேஷன் தமிழ். நம்ம இன்றைக்கி கராபியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோங்க. இந்த ஏரியாவில் கே பங்க் அப்படின்ற ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக கராபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்கோம். எதுக்குன்னா டு ஃப்ளை பேங்காக்கு ஃப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 2 days வந்து பேங்காக்கை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 2 days என்ன முடியுமோ அதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம இப்போ வந்து நமக்கு ஃப்ளைட்டு வந்து 10:50க்கு நமக்கு ஃப்ளைட்டு மார்னிங். இப்போ நம்ம கேட் நம்பர் 4 ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு நம்ம அப்படியே ஃப்ளை பண்ணுவோங்க. கீப் வாட்சிங். கில்லி மாதிரி நிற்கிறான் பாருங்க நம்மளால. தாய் ஏர் ஏஷியா. பத்து சீட் தள்ளி போகணும் இங்கேருந்து. அரைவல் பேக்கேஜ் கிளைம்பிங். அவன் எப்படி தூக்கி போடுறான் பார்த்தியா? செக்இன் பேக்கெல்லாம் இப்போ அப்படியே பறக்குது. எனக்கு தூக்கி வருது. இங்கே பாருங்க, ரெஸ்ட் ரூம் எல்லாம் பலபலன்னு வச்சுருக்காங்க எல்லா ஏர்போர்ட்லேயும். ஆனால் ஃப்ளஷ் தானே இல்லை, டிஷ்யூ வச்சு தான் யூஸ் பண்ண தொடச்சிக்கணும் நம்ம. ஏர்போர்ட்டு சூப்பர். கண்ட்ரி நல்லா தான் இருக்குது. இருக்கிற அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும். ஆக்சுவலாக எனக்கு வந்து தாய்லாந்து வந்து இது 10வது விசிட்டுங்க. நான் எல்லா விசிட்லேயும் வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் வழியாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து டான் மயூங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. நான் வந்து இப்போ பேங்காக்கு புக்கட்டு, பேங்காக்கு பட்டையா அந்த மாதிரி ஜேர்னி ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லா ட்ராவலிங்குமே வந்து தாய் ஏர்வேஸு இல்லைன்னா மலேசியன் ஏர்லைன்ஸ் அப்படி பண்ணியிருக்கேன். ஒரு தடவை சென்னை டு மலேசியா டு புக்கட் போயிருக்கேன். இன்னொரு தடவை திருச்சியிலேருந்து மலேசியாவிலேருந்து புக்கட் போயிருக்கேன். ஆனால் எனக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ஏர்போர்ட்டில் வந்து டேக் ஆஃப் லேண்டிங் ஆகிறது. எனக்கு என்ன இதில் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டை பற்றி ஃபுல்லாக காமிக்க முடியல, அதனோட வியூ உங்களுக்கு காமிக்க முடியல. அதுதான் என்னோடய சின்ன வருத்தம். ஓகேங்க, நம்ம அப்படியே இப்படி நேராக எக்ஸிட் ஆகிட்டு நேராக ஹோட்டல் போவோம். ஹோட்டல் போய் செக்இன் ஆகிட்டு என்ன பிளானுங்கிறத அப்படியே மூவ் பண்ணி போவோங்க. போகலாங்களா? வாங்க போகலாம். அது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பேக் எடுத்துகிட்டு போய் நடந்து போகிறதுக்கு. சைட் வாக் அது பேர். ஹீரோக்கா பாருங்கள் எப்படி நடந்து வராங்கன்னு. இவர் இருக்காரு, இந்த மண் சட்டை போட்டிருக்காருலங்க, அவருக்கு இந்த பேங்காக் வரணும்னு ரொம்ப பிரியங்க. அது என்னமோ தெரில, புக்கட்டு கராபி கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை, பேங்காக் வரணும்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. இங்கே நானா பிளாஸான்னு ஒன்று இருக்காமே, அதை பார்க்கணுன்னு தான் அவ்வளோ ஆசையாக வராருங்க. சொய் கவு பாயின்னு ஒன்று இருக்கா, அதை பார்க்கணும் ஆசையாக வராது. இந்த சோப்பி மசாஜ் ஒன்று இருக்காமே, அதை பார்க்கறதுக்கு ஆசையாக வராது. யார் இவனை பாருங்களேன், அவன் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. டேய் நில்றா.
ஏடா போகிறோம் போயிட்டே இருக்கோம், எங்கடா இருந்தால் முடிய போகுது இது? இந்த பையா எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சென்ட்ரலைஸ் ஏசி அப்படியே குளிருதுங்க, ஏதோ காஷ்மீரில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. டேய் வாடா, வெற்றிகரமாக அந்த எக்ஸிட் வழி வந்தாச்சுடா, வாடா. ஏடா 2 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. செக்இன் பேக்கெல்லாம் போடுறோம்ல நீ, அவங்க அது வந்துட்டு இங்கே தான் எடுக்கணும். அது ஃப்ளைட் நம்பர் போட்டிருப்பாங்க அதில், அதை பார்த்து எடுத்துக்க வேண்டியது தான். வெளியே வந்து எக்ஸிட் ஆகியாச்சு. இங்கே ஒரு ட்ராவல் வண்டி புக் பண்ணி, கார் புக் பண்ணி நம்ம ஹோட்டலுக்கு போவோங்க. 3 people to S30. S30. So is Sukhumvit 4. Sukhumvit. S30, yeah. Sukhumvit Soy 30, right? Yes. Okay. Our taxi cost 950 baht, sir. Oh. Yeah, airport taxi. Include the tolls and highway. Include the toll, about 43 minutes from here. Okay. Okay. Okay, pay here please. Photo எழுதுறா. 3420 คนเทาๆก็ให้ไป ₹450 பே பண்ணு. Namaste. Why are you taking photos? No, that thing, just asking. Okay. Okay, thank you. Can we take what? Yeah. டேய் வாடா, இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நம்மள ஃபோட்டோ எடுக்கிறாங்க இவங்க, அது எதுக்காகன்னு கேட்டேன். ஜஸ்ட் அவங்க கம்பெனி கஸ்டமர்ன்றதுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. Thank you. Have a nice day. Thank you. Where you reach, huh? You go to the what hotel? S30. S30, you know the hotel? I don't know. We don't know, sir. நம்ம இப்போ ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போய் செக்இன் ஆக போகிறோம். சோய் சுகும்பிட் 4னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் அந்த ஹோட்டல் இருக்குங்க. அப்போ அங்கே தான் போய் நம்ம செக்இன் பண்ண போகிறோம். காரில் போயிட்டுருக்கோங்க. சிட்டி காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். தாய் லைன் ஏரோட கார்கோ பில்டிங். டிஎம்கே ஏர்போர்ட்டோட கஸ்டம் சர்வீஸ் சென்டர் இது ஏத்தாப்புல பார்க்குறீங்க. இது வந்து கார்கோ டெர்மினலு. அதாவது டிஎம்கே ஏர்போர்ட்னா டான் மயூங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்கிறோம் இல்லைங்க, அதுதான் ஷார்ட்டாக டிஎம்கே அப்படி சொல்லுவோம். நம்ம பாலத்துக்கு மேலே ரன் பண்ணிருக்கோங்க. அது எப்படியோ இப்போ இந்த பக்கம் ஒரு 100 ஃபீட் இருக்கும், அந்த பக்கம் ஒரு 100 ஃபீட் ரோடு இருக்குங்க. பாருங்க, 6 வே ரோடுங்க. அது பாலத்து மேலே ஜேர்னி போயிட்டுருக்கோம் நம்ம. எல்லாமே இது மணி அடிக்கிற சவுண்டு தான் இருக்குல்ல. டிங் சாங் சாங் சூங். அது ஹாய் பாய் சொல்கிறாங்க. ஐயா 3 persons, சரவணன், நாச்சிமுத்து, பிரேம்நாத், அலெக்சாண்டர் 3 ஆல்ரெடி புக்டு இன் booking.com. 3 room. யா பேங்காக்ல நம்மளோட ரூம் இதுதாங்க. S30 சுகும்பிட் சோய் 4னு சொன்னல, அந்த ஏரியாவில் உள்ள நம்ம எடுத்திருக்கிற ரூமுங்க. சின்ன ரூமு தான், அதுக்கு 1500 பாத் வாங்கிட்டாங்க பர் ரூமுக்கு. 1500 பாத் ஃபார் 2 days. அவ்வளோதாங்க, ரூமே அவ்வளோதான். இப்போ லஞ்சுக்கு போகிறோங்க. ரூம் போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
இப்போ லஞ்ச் ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ லஞ்சுக்கு போகிறோம். நம்ம இப்போ சோய் சுகும்விட் 4ல் நம்ம ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிகிட்ருக்கோம். பகல் நேரத்தில் இந்த சோய் சுகும்விட் 4 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் அதே இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். இப்போ அந்த நம்ம ரோட்டில் வாக் பண்ணுவோம். இப்போ மத்தியான நேரம் மணி 1:30 ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போகுது பாருங்கள். இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. நம்ம எங்கே சாப்பிட போகிறோங்கிற ஐடியா ஒன்றும் இல்லை. நம்ம அப்படியே ஸ்ட்ரீட்லேயே வாக் பண்ணி போவோம். ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா அங்கே போய் சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப ஸ்ட்ரீட்டில் அப்படியே போவோங்க. பகல் நேரத்தில் இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். நம்ம சென்னை மாதிரியே எவ்வளோ பரபரப்பாக இருக்குது பாருங்கள். தாய்லாந்து இறங்குனதுலேருந்து ஒரு அரோமா, ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க. அது இன்னும் எங்கே போனாலும் அந்த ஸ்மெல் இருக்குது. அதில் தாய்லாந்துக்கு உரிய அந்த ஒரு அரோமாங்க அது. அதானே இதானே கடை. பிக் மார்க்கு. அங்கே ஏங்க அதுக்கு போய் போட வைக்கிறேன். அது பார்த்தா சாப்பாடு கடை மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி இருக்குது. பார்ப்பாங்களா யார் சாப்பிட்றா? பர்கர் தாண்டா இந்த கடை தாண்டா பிக் மார்க்கு. இது இங்கே இதுலேருந்து எப்படியே வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கடை இருக்குதா? அதெல்லாம் நிறையா இருக்கும். வந்து 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ளே கடை இல்லைங்கிற. இப்போ இது எல்லாமே டொயோட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இது 85 to 90% டொயோட்டா தாங்க இருக்கும். எல்லாம் காரு வண்டிங்களே எல்லாமே டொயோட்டா வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே. அப்படி விட்டால் ஹோண்டா இருக்குது, அப்புறம் பென்ஸ் இருக்குது, BMW கொஞ்சம் கம்மி தான். மற்ற மேக்ஸிமம் எல்லாமே யூஸ் பண்ணுறது டொயோட்டா தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் டொயோட்டா கார்டு தான் இருக்கும் முன்னாடி. பாரு எல்லா ஊர்லேயும் இந்த மசாஜ் பார்லர் தான்டா. புக்கட்லேயும் அப்படி தான், கராபியா தான், பேங்காக்கா தான். ரெஸ்டாரண்ட் இருக்கு. போமா? சரி போ. ஓகேண்ணா. நான் சந்துக்குள்ள ஏதாவது நல்ல கடை பார்க்குறேன். இதெல்லாம் அந்த காட்டுக்குள்ளே போய் பேசாமல் மரத்தடியில் உட்காந்துக்கூடா. அதுக்கு தான் கரெக்டாக இருப்படி. சரி வா, என்ன பண்ணுறது? இங்கே சாப்பிட்லாமா எங்கே போகலாம் அது சொல்லு டக்குன்னு. வாடா இதில் போய் பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் எதுவும் சாப்பாடு கடை இருக்குன்னு தெரியல. இருக்கு ஏதாவது ஸ்பைசி கடை. எங்கே இங்கேயா? ஓப்பன். ஸ்கின் ஸ்க்ரப்டா, மசாஜ் பார்லர்ரா. இதுதான் மசாஜியா? இது சாப்பாடு கடை தான்டா. மாட்டுக்கறி கடை பாருங்களா, சூப்பரா. வாடா. சைனாவா? ஓப்பன்ல இருக்கான்னு தெரியலையே. யா ஃபுட் லஞ்ச் யா 3. யா இது எப்படி இருக்கு? அமைதியாக சத்தம். ஜாப்பனீஸ் ஃபுட் மாதிரி இருக்கு. ஆமாம், பேம்ப்ளெட்டே வந்து ஜாப்பனீஸோட தாய் ஃபுட். Is this Japanese food? Yes, Japanese. Oh, sorry. I thought it's Thai food. Okay. Okay, no problem. only குட்டிடாத. ஜாப்பனீஸ் ஃபுட்டு வந்துருச்சுங்க. எல்லாமே அப்படியே ஒரு போட்டோ எடுத்து. போர்க்கு இது எப்படி தான் போர்க்கு ஃபிஷ்ஷு எல்லாம் கலந்தது. போர்க் பால்ஸு எல்லாம் கலந்துருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். How to take this? குடிக்கிறது தான் ரொம்ப ஏய் போர்க் இதெல்லாம் இருக்கு, ஸ்பூன்லாம் இருக்கு. இதெல்லாம் சாப்பிடணும்லாம் இல்லை. எல்லாமே இந்த ஸ்பூனாக கொடுத்துருக்காங்க.
எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா உனக்கு? இங்கே பாருங்க அவன் குச்சி வச்சு விளையாட்டு கட்டுறான். இங்கே சப்பையாக இருக்குது என்னது? சப்பையாகிறது இது மீன் என்னது? மீன் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்க இது. எனக்கு பால்ஸு அது வந்துட்டு கொஞ்சம் 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 லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி இருக்குது, இந்த பச்சை ஸ்மெல்லு. மற்றபடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டோட்டலாக நான் வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்டனால ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஸ்பைசி அந்த சூப்போட சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரல. நூடுல்ஸ் அந்த மீன் ஜாப்பனீஸ் ஃபுட். லைட்டாக அந்த ஸ்மெல் இருக்குங்க, லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. சைனீஸ் ஃபுட்டு, ஜாப்பனீஸ் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு எல்லாமே அந்த லைட்டாக சின்ன ஸ்மெல் வச்சு தான் செய்யும். ஆனால் அந்த மசாலாவோட சேர்ந்து சாப்பிடும்போது, அந்த ஸ்பைசியோட சேர்த்து சாப்பிடும்போது ஜூஸோட ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. எது ஜூஸ் எனக்கு தெரியல, ரோஸ் இது நல்லா மாறி மாறி சாப்பிடுவோம். டீ தான் சொன்னேன், ஐஸ் ரோஸ்லி ஜூஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம். ஜாப்பனீஸ் ஜூஸ் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, சர்பத் மாதிரி தாங்க இருக்குது. நம்ம ஊர் நன்னரி சர்பத் இருக்குது, அதே மாதிரி தாங்க இந்த ஜூஸ் இருக்குது. லஞ்சு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் 3 பேர் சாப்பிட்டே 240 பாத்து தாங்க ஆச்சு. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் போனால அதில் ஒரு ஃபுட்டே வந்து 900 பாத்து, 950 பாத்து, 1200 பாத்து அப்படி இருந்ததுங்க. மேபி அது அதனோட குவாலிட்டி, அதனோட அங்கே இருக்கிற டேபிள் செட்டப்பு, அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டோட இது கிளாஸு அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஒரு ரேட்டு போட்டு வச்சுருக்கலாம். இல்லைனா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அதில் குவான்டிட்டி ஜாஸ்தி இருந்திருக்கலாம், அதனால கூட ரேட்டு கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் இது ரொம்ப திருப்தியான நல்ல ஃபுட்டுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருந்துச்சு, அந்த மீட்டோட ஸ்மெல்லு மட்டும் கொஞ்சம் அப்படியே இருந்தது. ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, சாப்பிட்டு பார்த்தாச்சு, நல்லா தாங்க இருந்துச்சு. அந்த நம்ம எடுத்தோன்னே அது நம்ம அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் நாங்கள் சாப்பிட்டுட்டோம், அதனால அந்த ஸ்மெல் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த கிரேவியோட அந்த சூப்போட சேர்ந்து அந்த மசாலாவோட சேர்ந்து அதை சாப்பிடும் போது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுங்க, நல்ல ஃபுட்டு. சரி, அப்படியே வாக் போவோங்க, இந்த ரோட்லேயே நடப்போம். நான் இது நினைக்கிறேன், இது எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஜாப்பனீஸ் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன், ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு அதுதாங்க இருக்குது. அது பார்த்ததுல ஒரு நம்ம கிராஸ் பண்ணி போனதில் 3 ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட். இந்த பாருங்க, ஆப்போசிட்டில் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. அப்புறம் பாருங்க, சரக்கு அடிக்கிறதுக்கு இதுதான் இங்கே ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ரீட் ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட்டு. இது போகிறதுக்குள்ள ட்ரை பண்ணுவோம். சுஷி, ஜாப்பனீஸ் ஃபுட்டு. இது போய் அப்படியே பச்சையாக வச்சுருக்காங்க. பச்சையா இல்லைப்பா, அது செஞ்சு தருவாங்க நினைக்கிறேன், அதான் தெரியல. அப்படியா? இல்லைடா, அதை மின்ஸ் பண்ணி தருவாங்கடா, அது ஏதாச்சும் இருக்கும், அது பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது, பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதில் ஏதாச்சும் கலந்து தான் கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் சைக்கிள் பார்ப்போம், அவ்வளோதானே. பாருங்க, எல்லா பக்கமும் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் தான். இது ஜாப்பனீஸ் ஏரியான்னு தான் நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக தாய்லாந்தில் ஐஸ்கிரீம்